புதையல் நகைகளை கொடுப்பதாக கூறி போலி நகைகளை கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த பெண்ணை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கைவரிசை காட்டியது எப்படி பார்க்கலாம் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில். நகை என கூறி போலி நகையை விற்பனை செய்து மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பெண். சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான ருக்மணி. இவர் நடத்தி வரும் ஜெராக்ஸ் கடைக்கு வந்த கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியைச் சேர்ந்த இருவர் ஹெட்போன் சார்ஜர் உள்பட செல்போன் உதிரி பாகங்களை வாங்கியுள்ளனர். அப்போது பேச்சுவாக்கில் தங்களிடம் புதையலில் கிடைத்த நகை இருப்பதாகவும் தங்கள் குடும்பத்தில் நிலவும் கஷ்ட சூழலால் அதனை குறைந்த விலைக்கு விற்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். குறைந்த விலையில் தங்க நகைகள் கிடைப்பதால் அதற்கு ஆசைப்பட்ட ருக்மணியிடம் தாம்பரம் பகுதிக்கு உள்ள உணவகத்திற்கு வரவழைத்துள்ளனர். தனது கணவருடன் அங்கு வந்த ருக்மணியிடம் அந்த நபர்கள் பை ஒன்றை காட்டி அதில் இருப்பவை அனைத்தும் சுத்தமான புதையல் நகைகள் என்று கூறியுள்ளனர். அவர்களிடமிருந்து சாம்பிள் நகை பெற்றுக்கொண்ட ருக்மணி தம்பதி அப்பகுதியில் இருந்த நகைக்கடையில் கொடுத்து பரிசோதித்த போது அது சுத்தமான தங்க நகைதான் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து நகையை வாங்கிக் கொள்வதாக ருக்மணி தெரிவித்ததும் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே வரவழைத்தவர்கள் நகைப்பையை கொடுத்துள்ளனர். 12 லட்சம் ரூபாய் நகையை 6.5 லட்சத்திற்கு விற்பதாக அந்த கும்பல் தெரிவித்துள்ளது. நம்பிக்கையின் பேரில் 6.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நகைகளை ருக்மணி வாங்கிச் சென்றுள்ளார். இதன் பின்னர் அந்த நகைகளை எல்லாம் மீண்டும் தங்க நகை கடைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அவை அனைத்தும் போலியான நகை என தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ருக்மணி இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்தும் செல்போன் எண்ணை கொண்டும் சோதனை செய்து மோசடி கும்பல் ஆத்தூர் பகுதியில் பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்தனர். போலீசார் அங்கு சென்றபோது மோசடி கும்பலைச் சேர்ந்த பெண் ஒருவர் மட்டுமே பதுங்கி இருந்த நிலையில் அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் மாண்டியாவைச் சேர்ந்த கீதா என்று தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து செல்போன்கள், போலி நகைகள், 5,50,000 ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் மாண்டியா பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். தப்பி ஓடியவர்களையும் அவர்களது கும்பலையும் பிடிக்க முனைப்பு காட்டி வருகின்றனர்.